ஸோ இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் யூவில் குயிக்காக ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எடுத்துட்டேன். சீசனிங்க்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை. நம்மளோட ஈஸி சமையல் பொறுத்த வரைக்கும் நம்ம குயிக்காக என்ன ஒரு வீட்டில் என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள் வச்சு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி அதை டெலிஷியஸாகவும் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். இப்போ 4 தக்காளியை இந்த மாதிரி சின்ன தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு என்னடா அது 4 தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா, வெங்காயத்தை விட எப்போவுமே தக்காளி ஜாஸ்தி இருக்கும்போது இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மள்கிட்ட எப்போவுமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் நிறையா சாமான்கள் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் குவிக்காக நம்ம என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கூட நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்லாம். இதுலேயே நான் சீசனிங்க்கு போடும்போது அந்த டைமில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு தேவைப்பட்டதுன்னு போட்டுக்கலாம். பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 மிளகா வத்தலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ நான் கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், மசாலா பொடி ஆட் பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்துட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சிடலாம். இப்போ நான் மிக்ஸியில் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். சட்னி ரெடி ஆகிடுத்து. நான் அதை மேலே சும்மா ஒரு ஃபேன்சியாக கார்னிஷ் பண்ணுறேன் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு. நம்மளோட சட்னி ரெடி.